இந்த உண்டியில் காசை போட்ட பிறகு இந்த காசு எங்கே போகும்? சேகரபாபு எடுத்துக்குவாரா, இல்லை வேற யாராவது ஏசி எடுத்துக்குவாரா, இல்லை வேற யாராவது ஈஓ எடுத்துக்குவாரா, இல்லை சிவாச்சாரியா எடுத்துக்குவாரா? யாராவது யோசிக்கிறோமா? நேர தாலியை கொண்டு போய் மோகத்தை கொண்டு போய் உண்டியில் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா அம்மா மகமாயின்னு சொல்லிட்டு வரோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு பழனிமலையில் போய் சங்கிலியை தாலியை கழட்டி போட்டு வரோம். ஆனால் எல்லாத்தையும் போட்டால் செல்போனை யாராவது போடுவோமா? ஐஃபோனை கொண்டு போய் ஒருத்தன் போட்டு வந்தான் திருப்பூரூரில். யோசிக்காம பேசிக்கிட்டே வந்தவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு உண்டியில் தூக்கி போட்டான் செல்போனை, காசுன்னு நினச்சி. அப்புறம் பார்த்தா ஃபோனை காணாம். உடனே அது கேஸுக்கு போய் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் அவனே கேஸ் போட்டான். எனக்கு எப்படியாவது செல்போன் வேணும். அவன் சொல்லிட்டான், இது முருகனுக்கு சொத்து தரமாட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த செல்போனை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? இப்போ உண்டியில் போட்ட பொருள் காசாக இருந்தால், ஆடாக இருந்தால், கோழியாக இருந்தால் பங்கு பிரிக்கலாம். சமயபுரத்தில் இன்னமும் உண்டு.